ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ஓட்டு எலெக்ஷனுக்கு வந்து எல்லோரும் ஓட் போட்டாச்சு. பார்த்தீங்களா, ஓட் போட்டேன் நானும். நமது வாக்கு நமது உரிமை போட்டாச்சு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லைக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லைக்கு வந்துட்டு இப்போ தான் கொல்லைக்குள்ளே போகிறோம். சரியான வெயிலுங்க. பாருங்கள், தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கொல்லையில் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கு. பாருங்க, பைப் வழியாக தண்ணி ஓடிட்டுருக்கு கொல்லைக்கு, சவுக்கு கொல்லைக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே இப்போ சவுக்கப்பட்டாச்சு. எல்லாமே சவுக்க தோப்புங்கிறதுனால தண்ணியை திறந்து மட்டும் வச்சுட்டா போதும். அப்படியே ஒரு வயல்லையும் திறந்து வச்சிட்டோன்னா தண்ணி பாஞ்சிரும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கே என்ன பயிர் பண்ணுவாங்கன்னா கடலை போடுவாங்க, முருங்கை போடுவாங்க. அதில் இடையில வந்து வெங்காயம் ஊனிக்குவோம், முள்ளங்கி, அப்புறம் சம்மங்கி பூவு, அப்புறம் வந்து இந்த குண்டு குண்டாக இருக்குமே துளுக்கமல்லி பூ, எல்லாமே பயிர் வச்சுருந்தோம். இப்போ வந்து எல்லாமே காலி. இன்னொன்று வந்து விவசாயத்தில் வந்து நம்ம கடலை, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நம்ம கொல்லையிலையும் வச்சுக்குவோம், விற்கிறதுக்குமே வைக்குவோம். இப்போ ஏன் வைக்கிறது இல்லை அப்படின்னாக்கா, குரங்கு அதிகமாகிடுச்சு. குரங்கு தொல்லை அதிகமானதுனால இப்போ வந்து அதெல்லாம் அந்த பயிரெலாம் வைக்கிறதில்ல. இதே வந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் நம்ம எல்லாம் மனு கொடுக்கணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப குரங்கு தொல்லை அதிகமாகிடுச்சிங்க. அதனால் வந்து இப்போ எந்த பயிருமே வந்து வச்சு நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு வாழை மரத்தில் கூட ஒரு வாழைத்தார் கூட இருக்க மாட்டேங்குது. வாழைத்தார், வாழைக்காய், வாழைப்பூ எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருது. பிச்சு கடிச்சு அது சாப்பிட்றது பாதியும், சாப்பிடாத பாதியமாக அந்த மாதிரி போட்டுருது. இப்போ நம்ம கொல்லையில் பார்த்திங்கனாக்கா மாமரம்லாம் இருக்குது. இப்போ மாமரத்துக்கு இங்கே வந்து ஆடு மாடு வச்சுருக்கிறதுனால கொண்டு வந்து விட்டுட்டு பகலில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க. முடியாமல் எங்கன்னா போனாக்கா அவ்வளோதான் காலி. இன்றைக்கே நாங்கள் எல்லாருமே ஓட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்காக கூட்டமாக போயிட்டோம். இப்போ தான் போயிருக்காங்க நாத்தனார் கொல்லைக்கு. போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு மாங்காயெல்லாம் சாப்பிட்ருக்கா, சாப்பிட்லையா, வந்துச்சா வரலையா அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊரில் முற்றிலுமே விவசாயத்தை வந்து ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுருச்சு. எதனாலனா முக்கால்வாசி ஃபுல்லாக குரங்கு தாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் குரங்கு தான் இருக்குது. முழுசாக குரங்கு சாப்பிட்டது மிச்சம் தான் எந்த கொல்லையிலையாக இருந்தாலும். அதுக்கு பயந்துக்கிட்டே இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் குரங்கு ஓட்ட முடியல யாருக்குமே. அதனால் கண்ணு கெட்டின வரைக்கும் எல்லாருமே சவுக்கு போட்டாங்க. சவுக்கு மரத்தை வந்து எதுவும் சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால. இப்போ காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக சவுக்கு மரம் தான். பாருங்கள், நம்ம கொல்லை இந்த பக்கம் பெரிய மரமாகிடுச்சு சவுக்கு மரம். இந்த பக்கத்து கொல்லையில் போட்டிருக்காங்க, சின்னதாக இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லுமே எங்கே பார்த்தாலுமே சவுக்கு மரம் தான். இப்போ ஃபுல்லுமே சவுக்க விவசாயம்தான். இதுக்கு வந்து நம்ம குரங்கு ஓட்டுற தேவை கிடையாது. நம்ம தண்ணி மட்டும் திறந்து வச்சிட்டா போதும், தண்ணி பாஞ்சிரும். அதனால் இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லையில் வந்து பூச்செடிலாம் வச்சுருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு மல்லி செடி கூட தப்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த மல்லி வந்து கடையில் விற்கிற மல்லி, பறித்து மார்க்கெட்டுக்கு போட்டுட்ருந்தோம். இந்த கொல்லை ஃபுல்லுமே மல்லி செடி தான் இருந்தது. பாருங்கள், இந்த கொல்லை ஃபுல்லுமே மல்லிகை செடி இருந்துச்சு. அதில் பார்த்திங்களா, ஒன்று மிஞ்சி இருந்ததில் முக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு செடி தப்பிச்சிருந்தது தான். பாருங்கள் நம்ம கொல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோக்கு மொக்கு இருந்துச்சு, இன்னும் இருக்குது, பறிக்கணும். இங்கே எடுத்து வச்சுருக்கிற சவுக்க கன்று வந்து இங்கே போடுறதுக்கு. இங்கே வந்து ஆல்ரெடி சம்மங்கி செடி இருந்தது, அதெல்லாம் பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள், பிடுங்கியாச்சு. ஏன் பிடுங்கியாச்சுன்னா, அது ஒரு நோய் தாக்கிடுச்சு. நோய் தாக்கி செடியெலாம் வீணாக போக ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த கொய்யா மரம்லாம் பெருசாக இருந்துச்சு, அதையுமே இப்போ வந்து கழிச்சு விட்டாச்சு. பலா மரத்தில் வந்து காய் காய்ச்சிருக்கு. நம்ம வீட்டு பலா மரத்தில் காய் காய்ச்சிருக்கு. இன்னும் ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு காய் தான் காய்ச்சிருக்கு. அது அளவு போல் இருக்குது. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் காய்க்குது, அதனால் ஒரு காய் காய்ச்சிருக்கு. இந்த பக்கமும் சமைங்கி போட்டிருந்தது, எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணியாச்சு.
பாருங்கள் அங்கே ஒரு குரூப் ஏறிக்கிட்ட போயிட்டாங்க. என்ன தான் சிட்டி வாழ்க்கை சிட்டியில் வாழ்ந்தாலும் நம்ம கிராமத்து வாழ்க்கைக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அங்கே பாருங்கள் மாமரத்தில் மாங்காய் இருக்கிறது தெரியுதா? இதுக்கு வந்து மாமரத்துக்கு காவல் இருந்தால் மட்டும்தான் மாங்காய்லாம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு மாங்காய் கூட கிடைக்காது. மாங்காய் தெரியுதா மரத்தில்? கிட்டக்க வந்துட்டேன், கொஞ்சம் கிளியராக தெரியல. இந்த இடத்துட்டு வந்து மீன் குட்டை இருந்துச்சுங்க. மீன் குட்டையில் நாங்கள் மீன்லாம் வளர்த்தோம். அது ஒரு 1-1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது மீன் குட்டையில் மீன்லாம் விட்டு. நல்லா சூப்பராக மீன் நிறைய கெண்டை மீன், வவ்வால் மீன் அதெல்லாம் இந்த குட்டையில் வளர்ந்துச்சு. இப்போது 1.5 வருஷமாக இந்த குட்டையை வந்து பராமரிக்காமல் விட்டுட்டோம். எதனாலனா அதில் ஒரு டைம் வந்து பாம்பு வந்துருச்சு. அதுலேருந்து பயந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மீன் குட்டையில் மீனே பிடிச்சிட்டு வந்து விடலை, வாங்கிட்டு வந்து விடலை. இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் ஏரி. ஏரி ஒரு ஊரில் குளம்னு சொல்லுவாங்க, குட்டைன்னு கூட சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் ஏரின்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா ஊர்லலாம் நாங்கள் வந்து குளம்னு தான் சொல்லுவோம், குளத்துக்கு போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து ஏரி. எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க, நானும் போய்கிட்டே இருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டு வெயில் தாங்க முடியலப்பா, சரியான வெயிலாக இருக்குது. இப்படியே வெயில் அடிச்சிட்டு இருந்தால் எல்லாம் செத்துருவோம் போல இருக்குது, அப்படி இருக்குது. நான் ஆடு மேய்ச்சாவதா? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எங்கே ஆடெல்லாம் இங்கே விட்டுறதா? வெளியில் எங்கேயும் விட்டு போகிறது இல்லையா காட்டுக்கலாம்? மாடு இல்லாமல் ஜாலியாக தண்ணி குடிக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து பக்கத்தில் மாமரம் இருந்துச்சு. அங்கே இந்த பங்கனப்பள்ளி மாங்காய் இருக்குது. அதில் ஒரு 2 மாங்காய் பறித்து சாப்பிட்லாம், ஒரு மாங்காவை பறித்து உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு மாங்காயை திருடி சாப்பிட்லான்னு வந்தேன். எனக்கு முன்னாடி இங்கே 2-3 திருடர்கள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த மரத்தில் காமிச்ச மாங்காய் வந்து செந்தூரா மாங்காய். செந்தூரா மாங்கான்னு சொல்லுவாங்க. சிவப்பு கலராக இருக்கும், நல்லா பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாங்காய். இப்போ நான் பறிக்க போகிறது இந்த மாங்காய், பங்கனப்பள்ளி. பறிச்சுருவோமா? பறிச்சிட்டேன், ஓடிடுவோமா? ஓடிடும். இங்கே பாருங்கள், கொலைக்காரங்க வீடு அங்கே இருக்குது. ஒன்றுலாம் சொல்ல மாட்டாங்க, ஒரு மாங்காய் பறிச்சாலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் பறித்து சாப்பிட்ருக்கேன். சும்மா சொன்னேன். நீங்கள் வேறு நான் எங்கேயோ போய் திருடிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனதுனால அவங்க எல்லாமே ஏரியில் குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏரியில் குளிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோவை கண்டினியூ பண்ணல. ஃபோனை வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுக்காமல் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள குளிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு சாயந்தரமாக ஆகிடுச்சு. இருட்டியும் போச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. இந்த ஷார்ட்லாம் பார்த்திங்கனாக்கா நான் சென்னைக்கு வரும்பொழுது எடுத்தது தான். இந்த வீடியோ இருந்ததையே நான் மறந்துட்டேன், சாரி. இப்போ வீடியோ ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, ஓல்டு வீடியோ டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தான் இந்த வீடியோலாம் பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிகே சோலோ குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.